உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பண செலவுகளில்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சிறுகீரை என்ற பெயரிலே சிறுமையை பெற்றிருந்தாலும் அது மருத்துவத்திலே மிக பெருமையை பெற்றிருக்கிறது. அமராந்தஸ் ட்ரைகலர் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அமராந்தஸ் ட்ரைகலர் என்று. இந்த சிறுகீரை ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்று. எடிமா என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலிலே எங்கு நீர் தேங்கி வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக அடிக்கடி நாம் இந்த சிறுகீரையை உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே இது நீரை வற்றச் செய்கிறது. அது மட்டுமல்லாமல் கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக ஒரு ஹெப்பாட்டோ ப்ரொடக்டிவ் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. இந்த சிறுகீரை வேரை மட்டும் நாம் சேமித்து வைத்து 10 கிராம் அளவுக்கு அதை அரை டம்ளர் நீரிலிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து பருகுவதனாலே கரையாத கற்கள், சிறுநீரக கற்களாக இருந்தாலும் சரி, இந்த கால் பிளாடர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சரி, வெகு சீக்கிரத்திலே அவை கரைந்து போகும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, உடல் எடை ஒபிசிட்டி என்ற ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய பருமன், அது தனிப்பட்ட ஒருத்தருக்கே அது துன்பமாக வருகிறது. சொசைட்டி என்று சொல்லக்கூடிய சமூகத்திலேயும் பல்வேறு தொல்லைகளுக்கு இந்த உடல் எடை அதிகமானவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த உடல் எடையை அளவோடு வைப்பதற்கு வாழைத்தண்டு சாறு அல்லது பூசணி சாறு, த பிளான்டெயின் அல்லது பம்ப்கின் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற, காலையிலே எழுந்ததும் வெறும் வயிற்றிலே அரை டம்ளர் அளவுக்கு வாழைத்தண்டு சாறு அல்லது அரை டம்ளர் அளவு பூசணிக்காய் சாறு, இவை இரண்டையும் விடாமல் தொடர்ந்து பருகி வருகின்ற பொழுது நாளடைவிலே உடலில் தேங்கி இருக்கின்ற நீர்கள், கழிவு நீர்கள் வெளியேறும். அது மட்டுமல்லாமல் ஃபேட் பர்னர் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலிலே பற்றி இருக்கின்ற கெட்ட கொழுப்புக்களை அது கரைத்து வெளியேற்றக்கூடியதாக இருந்து உடல் எடையை குறைத்து நல்ல ஒரு வசீகரத்தை இது தரும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அதிமதுரம், அதிகமான மதுரம் என்று சொன்னால் இனிப்பு என்று பொருளாகும். அதிகமான இனிப்பை உடையது. கிளிசரைசா கிளாப்ரா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, லிக்கோரைஸ் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது. இதனுடைய ஒரு துண்டை வாயிலே வைத்து சுவைக்கின்ற பொழுது அன்று நாள் முழுவதும் நாவிலே இனிப்பு சுவையை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த அதிமதுரம் ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. டானிக் என்கின்ற வகையிலே உடலுக்கு உரம் தரக்கூடிய ஒன்றாக, பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பசியை தூண்டக்கூடிய அப்பிடைசர் என்கின்ற மருத்துவ குணத்தை இது தருகிறது. சர்க்கரை நோயாளிகள் கூட இதை பயன்படுத்துகின்ற பொழுது இனிப்புடையது என்றாலும் குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு மூலிகையாக
இந்த அதிமதுரம் விளங்குகிறது. குருதி போக்கை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக கருவுற்ற மாதர்கள் 2-3 மாதத்துக்குள்ளாக சில நேரங்களிலே குருதி வெளிப்பாடு ஏற்படுகின்ற பொழுது கருச்சிதைவு உண்டாகிவிடுமோ என்ற பயம் வருகின்ற நிலையிலே இந்த அதிமதுரத்தை அரை தேக்கரண்டி அளவு தேநீராக பருகுவதனாலே அந்த குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குழந்தைகளுக்கும் பல் முளைக்கின்ற காலத்திலே ஏற்படுகின்ற வயிற்றுப்போக்கு இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனோடு அசாடிரச்சா இண்டிகா என்று சொல்லக்கூடிய நீம் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற வேம்பு, இந்த வேம்பு ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டிவைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்ட்ஹெல்மின்டிக் என்கின்ற வகையிலே வயிற்று கிருமிகளை வெளியேற்றக்கூடியதாக விளங்குகிறது. அதிக இனிப்புடைய அதிமதுரமும் அதிக கசப்புடைய வேம்பும் ஒரு சேர இணையும் பொழுது எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்பதை செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு அதிமதுரம் மற்றும் வேப்பந்துளிரை பயன்படுத்தி மலச்சிக்கல், உணவு ஒவ்வாமை, மாந்தம் மற்றும் வயிற்று வலி இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான மருந்து. இதற்கு தேவையான பொருட்கள்: வேப்பந்துளிர், அதிமதுர பொடி, நாட்டு சர்க்கரை, பசு நெய். பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம வேப்பந்துளிர் சேர்த்துடலாம். நல்லா கொழுந்தாக இருக்கக்கூடிய வேப்பிலை, இது போல் செம்பு நிறத்தில் சாஃப்டாக இருக்கக்கூடிய வேப்பந்துளிர் எடுக்கணும். பொதுவாக குழந்தைங்களுக்கு மாந்தமாகாமல் இருக்கிறதுக்காக நுணா இலை துளிர், வேப்பந்துளிர் இதெல்லாம் மூட்டை கட்டி பாலில் ஊற வச்சு, தாய்ப்பாலில் ஊற வச்சு அந்த குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கும்பொழுது கொடுப்பாங்க. அது வயிற்று வலி, மாந்தம் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு தடுப்பு மருந்தாக செய்வார்கள். இப்போ நம்ம இந்த வேப்பந்துளிரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 2 இனுக்கு வேப்பந்துளிர் சேர்த்துக்கலாம். இதோட அரை தேக்கரண்டி அளவு அதிமதுர பொடி. இந்த அதிமதுர பொடி சேர்க்கும் பொழுது இந்த வேப்பந்துளிரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கசப்பு குறைஞ்சிடும். இதோட நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை வடிகட்டிட்டு கடைசியாக இது கூட நெய் சேர்த்துட்டு நம்ம குடிக்கலாம். பெரியவர்களுக்கு 60 ml அளவுக்கு, குழந்தைகளுக்கு 10 to 20 ml அளவுக்கு இதை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஏதாவது உணவு செரிமானமாகாமல், ஜீரணமாகாமல் வயிற்று வலி ஏற்படும் பொழுது இந்த கஷாயம் கொடுத்தோம்னா வயிற்று வலி சீக்கிரம் சரியாகும். அதே போல் நமக்கும் வெளியில் ஏதாவது சாப்பிட்டது ஃபுட் பாய்சனிங்காக இருந்தாலும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது அந்த உணவு ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய வாந்தி, கழிச்சல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த மருந்தை தினம் ஒரு வேளை இரவு நேரத்தில் பருகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். வயிறு மாந்தமாக இருக்கும் பொழுது நமக்கு சரியாக ஜீரணம் ஆகாது. எது சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்கும். அதே போல் நமக்கு பசியும் சரியாக எடுக்காது, மலச்சிக்கலும் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த கஷாயத்தை நம்ம 5 to 7 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு நல்ல பசியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் மலச்சிக்கலை போகக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் செரிமான குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும். நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் கல்லீரலை தூண்டக்கூடிய மருந்தாக இது செயல்படும். கல்லீரலில் ஏதாவது தொற்றுகளோ அல்லது புண்களோ இருந்ததுன்னா அவற்றை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அதிமதுரம் மற்றும் வேப்பந்துளிர் இவை இரண்டுமே கல்லீரலில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம இப்போ பசு நெய் சேர்த்துடலாம். உருக்கிய நெய் ஒரு 10 சொட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். கஷாயம் சூடாக இருக்கும்பொழுதே நம்ம நெய் கலந்துட்டு வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுது இதை குடிக்கணும். அதிமதுரம், வேப்பந்துளிர், நாட்டு சர்க்கரை மற்றும் நெய் சேர்ந்த இந்த கஷாயம் காலை மாலை இரு வேளையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது வயிற்று வலி, மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும், மாந்தத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். உணவு ஓவாமையினால் ஏற்படக்கூடிய வாந்தி, குமட்டல் மற்றும் கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, அதிமதுரம்,
வேப்பம் கொழுந்து, அதனோடு நாட்டு சர்க்கரை, சிறிது நெய் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்ற இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே த லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று சொல்லக்கூடிய பசி இன்மை, அக்னி மந்தம் என்று சொல்வார்கள், மந்தாக்னி என்று கூட அதை சொல்லுவது வழக்கம். ஜடராக்னி என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். உடலிலே உஷ்ணத்தன்மை குறைகின்ற பொழுது உறுப்புகளுடைய செயல்பாடு, வீரியம் குறைகிறது. அதனாலே நாம் உண்ட உணவு செரிமானம் ஆகின்ற நிலையிலே தடை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையை மாற்றி பசியை தூண்டுகிறது, செரிமானத்தை தூண்டுகிறது. மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற மலத்தை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டெல்மின்டிக் என்கின்ற வகையிலே வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளுகிறது. உடலுக்கு உரமூட்டியாகவும் இது திகழ்கிறது. நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்று ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே நோய் தடுப்பு மருந்தாகவும் இது பயன் தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வேம்பும் அதிமதுரமும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.